மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த பலாமரத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். வளர்ந்தோர் யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பலாமரம் பாருங்கள், நல்லா தான் இந்த திடீர்னு இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். ஏன் இப்படி பாருங்களேன், ஃபுல்லாக கணு மனுஷனுக்கு கேன்சர் வரும் பாருங்கள். அது மாதிரி மனுஷன் யூஸ் ஒரு இடத்துல தான் வருது பாருங்கள். எல்லா இடத்துலையும் கண்ணுவில் ஃபுல்லாக கட்டியாக இருக்குது பாருங்கள். ஆனால் அதில் துளுத்தும் வருது. ஏன் எப்படின்னு சொல்லுங்கள். இதில் என்ன மருந்து அடித்தா சரியாகவும் சொல்லுங்கள். எதனால் இப்படி ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஆனால் அந்த கண்ணுலெல்லாம் துளுர் விட்டுருக்கு பாருங்கள். ஆனால் ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் பாருங்கள், கட்டியாக இருக்குது பாருங்கள். ஏன் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் ஒரு பெனிஃபிட் இருக்குது. காய்ச்சதுன்னா அழகாக காலை வச்சு ஏறலாம். அது ஒரு பெனிஃபிட் தான் இருக்குது. மற்றபடி இது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக கட்டியாக இருக்குது பாருங்கள். கணுவாக அந்த கணுவிலெல்லாம் துளுத்து வருது. அது கிளை வருமா என்னன்னு தெரில, காய்க்குமா என்னன்னு தெரில. இந்த வீட்டில் இப்போ நான் ஆள் இல்லை, இருந்தாலும் அடுத்தவங்களும் யூஸ் பண்ணுவாங்களே. அங்கே பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். கட்டியாக இருக்குது பாருங்கள். ஃபுல் பலாமரமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதுலேருந்து துளிர்ட்டு வருது. அது கிளையாக வருமா இல்லையா, அப்படியே பட்டு போயிடுமான்னு தெரில, காய்க்குமான்னு தெரில. ஆனால் இது வரைக்கும் காய்க்கலைங்க பாருங்கள். இதான் இந்த பலாமரம். தூரத்துலேருந்து காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இதான் இந்த பலாமரம். உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது இந்த பலாமரத்துக்கு எந்த செஞ்சால் காப்பாற்றலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பலாமரம் பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உதவியை செய்யுங்க. ஏன் இந்த பலாமரம் இப்படி கணுவாக இருக்குது, இது என்ன செஞ்சால் போகும், என்ன தொந்தரவால் இப்படி இருக்குது, என்ன நோயின்னு சொல்லுங்கள். என்ன செஞ்சால் போகணும்னு சொல்லுங்கள். ஆனால் வெட்டி தான் போடணுமான்னு சொல்லுங்கள். வளர்த்துட்டோம், ஆனால் அது கஷ்டமாக இருக்குது வெட்டி போடுறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக துளிர் விட்டு பாருங்கள். அது கணு ஃபுல்லாக துளிர் விட்டுருக்கு. ஆனால் கட்டியாக இருக்குது கணுவாக. எந்த பலாமரம் நான் இப்படி பார்த்ததில்ல, வித்தியாசமாக இருக்குது. இதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். என்ன நோய் பிடிச்சிருக்கு, இது என்ன செஞ்சால் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கணுவிலெல்லாம் துளுத்துருக்கு பாருங்கள், துளிர் விட்டு வருது பாருங்கள். இது என்ன நோய், என்ன செஞ்சால் காப்பாற்றலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்டில் தயவு செஞ்சு மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பலாமரத்தை காப்பாற்றி விடுங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த பலாமரம் ஏன் இப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஏன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பலாமரத்தை பார்த்துருக்கீங்களா, கணுவாக இருக்கிறத பார்த்துருக்கீங்களான்னு கமெண்டில் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.